ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன்னை காண உன் சாயப்பா ஓடோடி வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை நீ கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உன் வாழ்வில் அளவுக்கதிகமாக சோதனைகள் வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு. பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோலே நீயும் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி செல். உனக்கு வெற்றி நிச்சயம். உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறவாதே. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை என்றும் பின்வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை தொடர்ந்து துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். என் செல்வமே, நீ தைரியமாக இரு. உன்னுடன் தான் உன் சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வெற்றியின் வாசற்படிக்கு வந்து சேர முடியும். ஆதலால் உன் வாழ்வில் தோல்விகள் வருகிறது என்று கவலை கொள்ளாமல் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஆதலால் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்க பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை நேர்மறையாக மாறும். நீ நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்தால் நிச்சயம் உன் செயல்களும் நேர்மறையானதாகவே அமையும். சவால்கள் இல்லை என்றால் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆதலால் உனக்கு வரும் சவால்களை நீ சரியான நேரத்தில் சந்திக்க பழகு. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். விட்டு விடாதே. ஆரம்பம் எப்போதும் கடினமானதாக தான் இருக்கும். என் செல்வமே, நீ போராடி தோற்றால் கூட அது வெற்றிக்கு சமமானதே. ஆதலால் தோற்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. தோற்றால் மீண்டும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கட்டும். கூராக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் எட்டப்போவதில்லை. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. உன் எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்களாவது உறுதிப்படும். நீ செல்லும் பாதையில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதையாக இருக்கலாம். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை. நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்களாகும். முடிவே இல்லாத ஒரு வார்த்தைதான் முயற்சி. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா. தூக்கி சுமக்காதே, உன் மனம் உடைந்துவிடும். என் செல்வமே, நீ கோபத்தை குறைத்துக்கொள். தன் கோபத்தை தானே சுமக்கும் மனிதனை வேறொருவர் அழிக்க வேண்டியதில்லை. அவரது கோபமே அவரை அழித்துவிடும். ஆதலால் நீ கோபப்படுவதை முதலில் நிறுத்து. என் குழந்தையே, உன் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள். இல்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் பயனில்லாமல் போய்விடும். உன்னை சுற்றி 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறி செல். உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன்.
நீ எதை கனவு காண முடிகிறதோ நிச்சயம் உன்னால் அதை அடையவும் முடியும். கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தால் நீ அதை கடந்து சென்று கொண்டே இரு. சாமர்த்தியம் உனக்கு இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் உனக்கு இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, அதை முயன்று அடைவது. நீ முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. நீ ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எதற்காகவும் தயங்காதே. தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் மட்டுமே தடைகளை உடைக்கும். நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் உன்னை சுற்றி சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறிக்கொண்டே இரு. வெற்றி உன்வசமாகும். துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கையுடைய மனிதனுக்கு அழகு. சவால்கள் மேல் ஏறி சவாரி செய்வதே வெற்றிக்கான சிறந்த வழி. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலமும் உன்னை வரவேற்கும். உன்னை தவிர உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பயம் மற்றும் தயக்கம் இவை இரண்டையும் நீ தூக்கி போட்டு விடு. வெற்றி உன் காலடியில் நிச்சயம் கிடைக்கும். என் செல்வமே, உனக்கான அடையாளத்தை உலகம் அறியும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். என் செல்வமே, உன் வாழ்வில் விரைவில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்போதும் நம்பிக்கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு. உலகம் உன்னை நிச்சயம் கண்டறியும். வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல, இலக்குகளில் கவனம் செலுத்துவதே ஆகும். தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையையும் பெறுகிறான். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சியானது நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் ஆகும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிக்கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்து விடாதே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாயிராம்.